ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு மனமாய் கூடி பாடி உடைய நாமத்தை உயர்த்துகிற இந்த வேளையிலே உம்முடைய வல்லமை மகிமை பிரசன்னம் எங்கள் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். துதிகளில் பிரியப்படுகிற தேவனுமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒளியாய் இருப்பவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருப்பவரே, முகப்பிரகாசம் உள்ளவரே, சாவாமை உள்ளவரே, ஏக சக்கராதிபதியே, தேவாதி தேவனே, தூயாதி தூயவரே, கத்தாதி கத்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 ராஜா. ஹalleluya ஹalleluya. கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன் எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன் எங்கள் குருவிசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். அம்புவி படைத்தவரை கும்பிடுகிறேன். என்னை ஆண்டவரை மீண்டவரை கும்பிடுகிறேன். அம்புவி படைத்தவரை கும்பிடுகிறேன். என்னை ஆண்டவரை மீட்டவரை கும்பிடுகிறேன். நம்புமடியாக்கருளை கும்பிடுகிறேன். பாவ நசனை கிருபாசனை கும்பிடுகிறேன். நம்புமடியாக்கருளை கும்பிடுகிறேன். பாவ நசனை கிருபாசை கும்பிடுகிறேன். தம்பம் எனக்கானவரை கும்பிடுகிறேன். நித்திய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன் எங்கள் குருவிசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். அவருடைய பாதத்தை பற்றிக் கொள்வோம். அவருடைய பாதத்தை முற்றமிடுவோம். ஹalleluya ஹalleluya. ஓ, நம் மீது வைத்த அந்த அன்பு எவ்வளவு பெரிதானது. ஓ, அந்த இரக்கம். நன்றி ராஜா. அநாதி சிநேகத்தால் சிநேகித்தாரே, காருண்யத்தினால் இழுத்து கொண்டாரே. பாமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. அல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை அழைத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது,
உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. அந்த கிருபையினால் அமைக்கப்பட்டோம். ஓ, கர்த்தருடைய கண்ணில நமக்கு கிருபை கிடைச்சது. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தும். ஓ, நன்றி. ஹalleluya. நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? நாம் எதனால் சிறந்தவர்கள்? அவருடைய கிருபை அல்லவோ நம்மை இன்னைக்கு அவர் பக்கமாய் சேர்த்தது, அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றினது. இந்த உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஒரு சிலராகிய நம்மேல் கர்த்தருடைய கிருபை கிடைத்ததே. அந்த கிருபை எவ்வளவு பெரிதானது! ஓ, உமக்கு ஸ்தோத்திரம். தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருந்தான். கர்த்தருடைய கிருபை கிடைச்சது. அவனை ராஜாவாக மாற்றினார். கிருபையினாலே சிங்காசனத்தை ஸ்தாபித்தார். 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்த மோசே, கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. 6 லட்சம் புருஷர் அடங்கின கூட்டத்தை வழிநடத்துகிற சாக்கியம் கிடைத்தது. கர்த்தரையே தூஷிக்கிற ஒரு கூட்டத்தில் காணப்பட்டான் சவுல். கர்த்தர் அவனை சந்தித்தார். சந்தித்த புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. கர்த்தருடைய கிருபை அவனை மீட்டது. அவனுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய கிருபை பூரணமாய் விளங்கினது. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தூயாதி தூயவரே, ஸ்தோத்திரம். நாம் சிலராய் இருக்கலாம், ஆனால் நம் அருகில் அவர் இருக்கிறார். நம்மோடு கூட அவருடைய திரள் சேனை இருக்கிறது. அவருடைய சிங்காசன மத்தியிலே இறங்கி இருக்கிறது. ஓ, நன்றி. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆஹாலேலுயா, 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 அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தடைகளை உடைக்கிறவர், எங்களுக்கு முன் செல்லுகிறீர். கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர், முன் செல்லுகிறீர். பாதையை நெய்யாய் பொழியச் செய்கிறவர், எங்களுக்கு முன் செல்லுகிறீர். பாதை காட்டுமா யெகோவா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வல்லவரே, நல்லவரே, மகிமையானவரே, வெற்றி சிறந்தவரே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, உம்மையே போற்றுகிறோம். ஹalleluya. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை, ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை, ஆராதனை.
உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. ஆ, வல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்க முடியாய், துதிக்க முடியாய், பெற்ற நன்மைகளுக்கு நன்றி செலுத்த முடியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து கூடியிருக்கிறோம் ராஜா. இந்த கொடியை ஆசீர்வதித்து தார். இந்த நாளிலே நாங்கள் ஒரு சிலர் தான், ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். இது பெரிய தேவன். பெரிய நாமத்துக்கு சொந்தக்காரரை தொழுது கொள்ள முடியாய் கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுது கொள்ள கிருபை பாராட்டுங்க அப்பா. அப்பா, இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தார். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு சில தெரிந்த பாடல்களை நாம் பாடலாம். அடைக்கலமே உமதடிமை நானே. ஒருவேளை இந்த பாடல் தெரிந்திருக்குமானால், அந்த புஸ்தகங்கள், பாடல் புஸ்தகங்கள் இருக்குமானால் அந்த பாடலை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் பாடியே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தால் உம் பாதம் பற்றிடுவேனே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நித்த நித்த நினைக்கணுமா அவர் செய்த நன்மைகள்? ஏன் எனக்கு இன்னைக்கு செய்யலையே, நேற்றைக்கு செய்யலையே, ஆனா அவர் செய்த நன்மைகள் எத்தனை, அவைகளை நினைக்க வேண்டும். நன்றி அறிதல் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான காரியம். 10 பேர் சுகமாக்கப்பட்டார்கள். அங்க ஒரு அந்நியன் தான் வந்து நன்றி செலுத்தினான். மற்ற 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்டார். அவர்கள் அல்ல, இவனே ரட்சிக்கப்பட்டான். அவை நன்றி மறக்க கூடாது. நாம் ஏதோ பெரிய காரியத்தை தான் பெருசா நினைக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நேரம் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறோம்.
ஒரு வினாடி இந்த சுவாசம் நின்று விட்டார், நமக்கு பெயர் சொல்லி அழைக்க மாட்டார்கள், பிணம் என்று அழைப்பார்கள். ஓ, எனக்கு அருமையான தேவச்சன், நமக்குள்ளா இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. அவர் கிறிஸ்து எனக்கு ஜீவன். பாவத்துக்கு செத்து இருந்த எனக்கு இன்னைக்கு சாவு ஆதாயமாய் மாற்றி விட்டார். அந்த ஜீவ சுவாசத்தை நிலை ஊதி இருக்கிறார். ஆதாமை ஏவாளையும் சிருஷ்டித்து ஜீவ ஆதாமை சிருஷ்டித்து ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாக மாற்றினார். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த சீசர்களை நோக்கி ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியை ஊற்றினார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு நமக்குள்ளாய் இருப்பது அவருடைய ஆவி, நமக்குள்ளாய் இருப்பது அவருடைய ஜீவன். அவை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர வேண்டும் என்றார். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் செய்த நன்மைகளை நினைத்து 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 நன்றி செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் தீமையை நன்மையாய் மாற்றுவார். ஹalleluya. ஓ மக்கு ஸ்தோத்திரம். அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் புகழப்படத்தக்கவர், அவர் போற்றப்படத்தக்கவர், துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற தேவன். அவரை துதிக்கும் துதிதான் நம்முடைய நாவில் இருக்கணும். அவர் தான் சங்கீதம், அவரையே நாம் பாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு பழைய பாடல், அவர் இந்த சங்கீதமானவர். தெரிந்தவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயவர்கள் கடன் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். எப்பொழுதும் அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அவரை துதிக்கும் துதி நம்முடைய வாயில் இருக்கு. நம் வாயிலிருந்து ஒரு பாட்டு புறப்படுவதுன்னா அதுக்கு இயேசு கிறிஸ்து குறித்தான பாடலாக தான் இருக்கும். நாமத்தை எப்பொழுதும் சொல்லி வருவோம். அதுதான் நமக்கு அரணும் கோட்டையுமா. வல்லவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். அப்பா அப்பாமை துதிக்கிறோம் 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 துதிக்கிற ராஜா. அப்பாமை வாழ்த்துக்கிறோம். வல்லவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி. எங்கள் துதிகளில் பிரியப்பட்டீர். இப்பொழுதாப்பா எங்கள் ஜபங்கள் உமக்கு பிரதியாய் இருக்கட்டும் ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜபத்தை கேட்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்ல போகிற குறிப்புகளுக்காக யார் அழைக்கப்படுகிறார்களோ அவர்கள் வந்து அந்த ஜபங்களை ஏறெடுக்க முடியாது வேண்டிக் கொள்கிறேன். முதலாவது தேவராஜ் என்ற ஒரு சகோதரர், சாத்தாங்குளம் பகுதியை சார்ந்தவர். அவர் பெயிண்டிங் எடுத்து வேலை செய்கிறார். கிராமங்களாக இருக்கிறபடிலாம் அதிகமான வேலை இருக்காது, கடினமான காலம், சரீரத்திலும் மிகுந்த உபாதைகள். அவருடைய மனைவி சத்துணவு கூடத்தில் சமையல் வேலை செய்கிறார்கள். அவருடைய மகனுக்கு 30 வயது, திருமணம் ஆகாமல் இருக்கிறான்.
அவை கர்த்தர் அவருக்கு இறங்கி அற்புதத்தை செய்யணும். அந்த சகோதரனுக்கு நான் பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் நம்புகிற தேடுகிற ஒரு மகன். நான் பாரத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக கேட்டு அந்த சகோதரனுக்கு ஒரு பதில் செய்வார், ஒரு அற்புதத்தை செய்யணும். அதுபோல பொல்வாரி சிரிப் சபை நாம் ஆதரித்துக் கொண்டிருக்கிற சபை, பாட்னா பகுதியில் உள்ள சபை, அங்க ஒரு 3 நாட்கள் சுவிசேஷ ஊழியர்கள் நடைபெற இருக்கிறது. அதை நடத்தும்படியாய் நால்மாவடி ஜீசஸ் ரிடீம்ஸ், இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தை சார்ந்த ஒரு குழுவினர் அங்கே கடந்து சென்றிருக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய மிஷினரி துணையாய் செல்வார். அவர் சபையை சார்ந்த சுற்றிலும் இருக்க பல கிராமங்களுக்கு சென்று அவர்கள் சுவிசேஷ பணியை செய்ய இருக்கிறார்கள். பொல்லாத ஊர் மக்கள் எந்த எதிர்ப்பும் தடையும் வரக்கூடாது. அந்த சுவிசேஷத்தின் பலனால் அநேக ஆத்துமாக்கள் சபைக்கு வர வேண்டும். அதுதான் பெரிய நோக்கம். சில தேவைகளும் உண்டு, அதுவும் சந்திக்கப்பட வேண்டும். இந்த காரியங்களுக்காக சகோதரி ஜாக்கி துரை இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, இரக்கம் நிறைந்தவரே, சுவாமி ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காய் கூட கர்த்தாவே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிற சுவாமி ஏசப்பா, இந்த வேலையில கூட கர்த்தாவே எங்களுடைய கருத்துல நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ராஜா கர்த்தாவே. நாங்கள் கர்த்தாவே எங்கெங்க இருந்தாலும் சுவாமி ஏசப்பா, ஒரு மனதோடு சுவாமி ஏசப்பா இந்த ஜெப குறிப்புகளுக்கு நாங்கள் ஜெபிக்க முந்து ராஜா, என் தேவன் நீங்க சுவாமி ஏசப்பா அற்புதமான காரியங்களை ராஜா நீங்க செய்யும்படியாக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. முதலாவது சுவாமி ஏசப்பா சகோதரர் தேவராஜ் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா கர்த்தாவே. மகன் கையிட்டு செய்யும் வேலையை ஏசப்பா நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா கர்த்தாவே. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் சுவாமி ஏசப்பா, நீங்க தாமே ஏசப்பா கர்த்தாவே. இது கிராமமா இருந்தாலும் ராஜா கர்த்தாவே, உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி ஏசப்பா கர்த்தாவே. மகனுக்கு கர்த்தாவே ஓய்வில்லாத வேலைகளை ஏசப்பா நீங்க ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிற ராஜா கர்த்தாவே. நல்ல வேலைகளை கர்த்தாவே நீங்க கொடுங்க, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ராஜா கர்த்தாவே. ஒரு நாளுக்கும் ஒன்றுக்கும் குறைவுபடாதபடி சுவாமி ஏசப்பா கர்த்தாவே நிறைவான ஆசீர்வாதத்தினால சுவாமி ஏசப்பா என் தேவன் நீங்க கர்த்தாவே இந்த குடும்பத்தை கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா கர்த்தாவே. மகனுக்கு நல்ல வேலை கிடைக்க சுவாமி ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அதே போல கூட ராஜா அவருடைய மகன் திருமண காரியத்துக்காக உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா கர்த்தாவே. ஏற்று நேரத்துல சுவாமி ஏசப்பா ஏற்று துணை கிடைக்கவும் கர்த்தாவே, அந்த குடும்பம் சமாதானத்துல நிறையப்படவும் சுவாமி ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. மகனுக்கு ஏற்ற கர்த்தாவே துணையை கர்த்தர் நீங்க எங்க வைத்திருக்கிறீங்களோ ராஜா, அது சீக்கிரத்துல கர்த்தாவே அந்த திருமண காரியங்கள் கர்த்தாவே நிறைவேற சுவாமி ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். சுயமா எந்த முடிவும் கர்த்தாவே ஏதோ தேர்ந்தெடுக்காதபடி சுவாமி ஏசப்பா உண்மையே எப்பொழுதும் நம்பி இருக்க கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிற ராஜா கர்த்தாவே. மகனுடைய வார்த்தையை கர்த்தாவே உறுதியாய் பற்றி கொண்டு சுவாமி ஏசப்பா கர்த்தாவே அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தாவே காண கத்த நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிற ராஜா. நல்ல ஒரு திருமண காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த குடும்பத்தை கர்த்தாவே சமாதானத்தாலும் சந்தோஷத்தினாலும் கர்த்தாவே ஏசப்பா நீங்க நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம். என் தேவன் நீங்க சொல்லி இருக்கிறீங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்னுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்ன தேவன் சுவாமி ஏசப்பா. எப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் சந்தோஷமா இருக்க கத்த நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசத்தை கத்த நீங்க ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல கூட கர்த்தாவே மகனுக்கு ஏற்ற துணையை கர்த்தாவே அது சீக்கிரத்துல கர்த்தாவே நீங்க கொடுக்க போறீங்க, அதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற சுவாமி ஏசப்பா கர்த்தாவே. அதே போல ராஜா புல்வாரி ஷெரீப் சபையில கர்த்தாவே ஏசப்பா நடக்கிற 3 நாள் சுவிசேஷத்தை கூட்டத்தை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா கர்த்தாவே. ஊழியம் கர்த்தருடைய சுவாமி ஏசப்பா கர்த்தாவே. அங்க அநேக மக்கள் வர கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா கர்த்தாவே. வருகிற ஒவ்வொரு மக்களுடைய இருதயத்தை ஏசப்பா நீங்க தொடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போகாதபடி சுவாமி ஏசப்பா அவர்கள் இருதயம் முழுவதும் சமாதானமும் சந்தோஷமும் நிரம்பத்தக்கதாய் கூட ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அந்த இடத்தை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆவியானவர் தாமே சுவாமி ஏசப்பா அந்த இடத்துல ஆளுகை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிற ராஜா. உங்களுடைய பிரசன்னம் அந்த இடத்துல நடக்கும்படியா நாங்கள் செபிக்கிற ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தாவே அந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிற ராஜா கர்த்தாவே. எந்த விதமான தடைகளும் இல்லாதபடி சுவாமி ஏசப்பா எல்லா விதமான தடைகளையும் நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால கர்த்தாவே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிற ராஜா. உங்களுடைய பிரசன்னம் முழுவதும் ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிற ராஜா கர்த்தாவே. கர்த்தர் நீங்க அந்த இடத்துல பெரிய அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் நீங்க செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. உங்களுடைய பிரசன்ன ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆவியானவருடைய வழிநடத்தல் அந்த இடத்துல இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி ஏசப்பா. ரட்சிப்பு கர்த்தருடையது சுவாமி ஏசப்பா. வருகிற ஒவ்வொரு ஆத்மாவும் ஏசப்பா தொடப்பட கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல அநேக சாட்சிகள் கர்த்தாவே எழும்பப்படத்தக்கதாய் கூட ஏசப்பா ஆவியானவர் நீங்க கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. தேவ சமாதான கர்த்தாவே அந்த இடத்துல இருக்கட்டும் சுவாமி ஏசப்பா. வருகிற ஒவ்வொருத்தரும் ராஜா சபைக்கு வரத்தக்கதாய் கூட ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க சுவாமி ஏசப்பா. உங்களுடைய பிரசனத்தினால கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் நீங்க நிரப்பி வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கூட்டத்திற்கு தேவையான தேவைகளை ஏசப்பா நீங்க சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா கர்த்தாவே. ஒருபோது மனுஷரை நோக்கி பார்க்காதபடி சுவாமி ஏசப்பா உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிற ராஜா. அந்த கூட்டத்திற்கு தேவையான தேவைகள் எல்லாவற்றையும் ஏசப்பா என் தேவன் நீங்க கர்த்தாவே பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால கர்த்தாவே நீங்க நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை தங்கி இருக்கட்டும், உங்களுடைய சமாதானம் தங்கி இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க, நீங்க அற்புதங்களை செய்யுங்க சுவாமி. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிக மகிமை எல்லாத்தையுமே ஜெபிக்கிறோம். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தது விசேஷ நாட்களை காண்கிற பிள்ளைகளுக்காக பாஸ்டர் ஸ்டீபன் ஞானே அவர்கள் இணைப்பில் வந்து அவர்கள் ஆசீர்வாதத்திற்காக வேண்டிக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். வருகிற இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஆனி ஜோசபின் அவருடைய பிறந்தநாள், அவருக்காக ஜெபிப்போம். ஜெயஸ்லின் ஜெனிஷா 23ஆம் தேதி அந்த ஜெயஸ்லின் ஜெனிஷாவுடைய பிறந்தநாள், அதற்காக நாம் ஜெபிப்போம். அடுத்தது 24ஆம் தேதி குமணன் அந்த சகோதரனுடைய பிறந்தநாள் வருகிறது. அதுபோல 26ஆம் தேதி ஆனந்த் அந்த சகோதரனுடைய பிறந்தநாள் வருகிறது. இந்த விசேஷ நாட்களை காண்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் பாஸ்டர் ஸ்டீபன் யானே அவர்கள் இப்பொழுது ஜெபத்தை ஏறெடுக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மற்றும் சோதரம் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அது சமீபமாய் இருக்கிற தேவனே சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா நாங்கள் ஒரு சிலராக ஒருமனப்பட்டு உடைய சமூகத்தில் கூடி உண்மையை நோக்கி பார்க்க, உண்மையை நோக்கி ஜெபிக்க, துதிக்க, சோத்தரிக்க தேவரீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. அன்பு தகப்பனே துதிக்கிறோமையா, துதிக்கிறோம். அப்பொழுது இந்த வேலையிலும் ஆனி ஜோசபின் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் அவருடைய பிறந்தநாளை நினைவுறாங்கப்பா. ஆனி ஜோசப்பின்காக ஜெபிக்கிறோம், உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்நாள் வரை நடத்தினது தொடர்ந்து நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பில் தேவ திருவை வழங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் பலனும் விசுவாசத்துல நிலைத்திருக்க பலனுடைய உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய திவ்யமான ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. பிள்ளைகளை விரும்புகிறபடி வாஞ்சிக்கிற ஆசீர்வாதங்களை கொடுத்து பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லத்தக்கதாக பிள்ளைகளை எல்லா விதங்களிலும் எதிர்பார்ப்பு அனுகூலமான காரியங்களை கொடுத்து மகிமை பெறுங்கப்பா. ஜேஸ்வின் ஜெனிசாவுக்காக ஜெபிக்கிறோம். நாளைய தினம் அவருடைய பிறந்தநாளை நினைவுகிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை கிருபை தொடரும் என்று சொன்னீரைப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையை கிருபை ஒவ்வொரு நாளும் பெருகவும் தொடரவும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சுகபரண ஆரோக்கியத்தை கொடுங்க. உண்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையத்தக்கதாக வாழ்வின் ஒவ்வொரு பதிலும் தேவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும்படியாய் வாஞ்சிக்கிற விரும்புகிற நீதிமான் விரும்புகிற காரியம் அவன் கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறபடியாக பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கொடுத்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஜேசன் செனிசா அவர்களுக்காக ஜெபிக்கணும். குமணன் அவர்களுக்காக ஜெபிக்கிறது 24ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை நினைவுல கருணையான குமணன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உண்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையத்தக்கதாகவும் ஜீவனுள்ள நாளாகவும் நன்மை கிருபை தொடர்ந்து சொல்லியிருக்கிறபடியாக அவருடைய வாழ்க்கையில நன்மை கிருபை தொடரும்படியாக இந்த பிறந்தநாளின் சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் பெருகவும் வளரவும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய விசுவாச வாழ்க்கையில பலப்படுத்துங்க. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த பிறந்தநாளை நினைவுள்ள நாள் எல்லாமே தேவருடைய ஆளுகையும் ஆசீர்வாதம் கொடுத்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம் உடைய கர்த்தல அவருடைய நீதிமானுடைய உதவிகள் அநேகரை போஷிக்க சொல்லி இருக்கிறபடியாக நீதிமானுக்குரிய உதவிகளை கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா சோத்திரம், இயேசுவே சோத்திரம். ஆனந்திற்காக ஜெபிக்கிறோம். 26ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாள் நினைவு ஆனந்திற்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் இந்நாள் வரை நடத்தினது தொடர்ந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த ஆவிக்குரிய காரியங்களில் வளரவும் ஆண்டவர் கர்த்தருடைய காரியங்களை முன்னிட்டு நடத்தத்தக்கதாக இந்த நாளிலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். விரும்புகிற காரியங்களை கொடுங்கப்பா. ஆண்டவருடைய ஆரோக்கியம் சுகரம் உண்டாகட்டும். தேவனுடைய நன்மை கிருபை தொடரும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அப்பா சோத்திரம் நாளில பிறந்தவர்களுக்காக ஜெபித்த ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரில் ஆசீர்வதிங்க, நினைவு கூறுங்க, நன்மையாக நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமென் ஆமென். கர்த்தரின் ஆமென். ஜெபத்தை கேட்டு விசேஷ நாட்களை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா, எங்கள் ஐக்கியத்தை சார்ந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைத்தருளும் அப்பா. ஒவ்வொருவர் பல்வேறு இடங்களில் இருக்கிறார்கள், பல்வேறு பணிகளை செய்கிறார்கள், ஊழியத்தின் பாதையில் இருக்கிறார்கள், படிக்கிறார்கள். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு ஆயிலும் இணை போகக்கூடாது, வருகையிலும் காணப்பட வேண்டும். உலகத்தின் ஆசீர்வாதங்களும் பரத்தின் ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு நிறைவாக இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் ராஜா. இப்பொழுதும் தகப்பனே, சுகவினப்பட்டிருக்க சம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அவனுக்கு அடிக்கடி ஏதாவது இம்யூனிட்டி பவர் வித்தியாசம் இருக்கிறதுனால சுகவினப்படுகிறான். நல்ல சுகத்தை கொடுக்க முடியாய் வேண்டிக் கொள்கிறேன். அதுபோல கிறிஸ்டோபர் என்ற சகோதரர் நல்ல பல திறமைகள், அனுபவம் வாய்ந்தவர். அவருக்கு ஏற்ற ஒரு நல்ல கம்பெனி, நல்ல வேலை கிடைக்கணும். அதுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, உண்மையை நம்பியிருக்கிற ஒரு குடும்பம், உண்மையா தேடுகிற ஒரு குடும்பம், அந்த சகோதரனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்கப்பா. அதுபோல அவருடைய மகன் ஆல்ஃபிரட், அவன் அமெரிக்காவில் கிராஜுவேஷன் முடித்து விட்டான். இந்த ட்ரம்ப்புடைய ஆட்சி சூழ்நிலைகளினால அனைவருடைய விசா இதெல்லாம் நீடிக்காம இருக்கு. இப்போ இந்த பையனுக்கு இந்த 1 இயர் அந்த விசா ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ஆக வேண்டும். ஆனால் அவன் அங்கே வேலை பார்க்க முடியும். அவன் படிப்புக்காக செலவழித்த அந்த செலவினங்கள் எல்லாம் சந்திக்க முடியும். அவன் அந்த குடும்பத்துக்கு கத்துற ஒரு உதவி செய்ய வேண்டும். இந்த ஆல்ஃபிரடுக்கு அந்த விசா ரீஇன்ஸ்டேட்மெண்ட் கிடைக்க நாம் வேண்டிக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அந்த மகனுக்கு நினைத்தருளும், அந்த குடும்பத்தை நினைத்தருளும். அதிசயத்தை விளங்கி செய்யுங்கப்பா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தடைகள் யாவற்றையும் உடைப்பதற்காக ஸ்தோத்திரம். அதுபோல ஹென்றி ஜோன்ஸ் என்ற சகோதரர் அப்பா, அவரும் பலவித திறமைகளுடையவர், பல வேலைகளின் அனுபவம் வாய்ந்தவர். ஆனாலும் அவர் திறமைக்கும் அனுபவத்துக்கு ஏற்ற இன்னும் நல்ல வேலை கிடைக்க முடியாது வேண்டிக் கொள்ள சொன்னார் ராஜா. இரக்கம் பாராட்டுங்க அப்பா. கர்த்தருடைய பிள்ளைகள் வறுமையா இருக்கக்கூடாது. அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்க கிருபை பாராட்டும். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தரிசன என்ற மகனுக்காக தொடர்ந்து ஜெபித்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அந்த நெதர்லாந்து தேசத்துக்கு செல்வதற்கான அனைத்து காரியங்களும் ஒழுங்கு செய்யப்பட்டு விட்டது. வருகிற 29ஆம் தேதி இந்த மகன் பிரயாணப்படுகிறான். நேற்றைய தினத்தில் அவனை பாளையங்கோட்டில் சந்திக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் நல்லவர். அவர்கள் சாட்சி பாய்ந்தார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா, இதோ இந்த ஜப வேளையிலே கொடுக்கப்பட்ட குறிப்புகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தோம். எங்கள் ஐக்கியத்தில் உள்ள குடும்பங்களுக்காக ஜெபித்து இருக்கிறோம். எங்கள் தேசத்திற்காகவும் தேசத்தின் தலைவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம். அதுபோல இயற்கை அப்பா சில இடங்களிலே அபரிதமான சேதாரத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அப்படி இல்லாதபடி ஆசீர்வாதமான மழை இருக்கத்தக்கதாய் கிருபை பாராட்டும். அடிக்கடி நிலச்சரிவுகள், லேண்ட்ஸ்லைடு இதெல்லாம் ஏற்பட்டு அநேக உயிரிழப்புகள் வட இந்திய மாநிலங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய கோபாக்கினையாய் இராதபடி அப்பா அந்த மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாய் இருக்க கிருபை பாராட்டும். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. நாங்கள் சார்ந்திருக்கிற திருச்சபைகள், நாங்கள் அறிந்திருக்கிற ஊழியர்கள், ஊழியங்கள், ஊழிய ஸ்தாபனங்கள் எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நம்பி கொடுத்த ஊழியங்கள் உண்டு. அவைகளை நேர்த்தியை நிறைவேற்ற கிருபை தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஜப வேலையை ஆசீர்வதித்தீர். மீதியான வேலையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய நாமத்தை உயர்த்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறு அந்த நாட்களிலே நாகர்கோவில் பகுதியில நாகர்கோவிலிருந்து குளச்சலுக்கு போகும் பாதையில காரங்காடு இந்த பகுதியில் ஒரு ஆவிக்குரிய சபை, சுத்த பிரதிபஸ்த சபை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, போதனை எல்லாம் ரொம்ப அந்த போதகரை கர்த்தர் அப்படி வல்லமையாய் பயன்படுத்தி அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாய் ஒரு கூட்ட புறஜாதி மக்கள் அங்கே இன்னைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக பெரிய சபையாய் இருக்கிறது. அந்த ஊழியத்தின் சாட்சிகள் எல்லாம் கேட்டபோது ஆச்சரியமா இருந்தது. கர்த்தர் சித்தமான அதை வரும் நாட்களிலே நான் இடையிலே செய்தியின் வேளையிலே பகிர்ந்து கொள்கிறேன். மிக அன்பாக உபசரித்தார்கள். காலை மாலை உண்டு கூட்டங்கள், காலையும் உண்டு மாலையும் உண்டு. அவ்வளவு சிறப்பாய் அதை நடத்தினார்கள். நல்ல அன்பாய் விசாரித்தார்கள், உபசரித்தார்கள். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் ஜபங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை முடித்துவிட்டு திங்கள் செவ்வாய் புதன் சாத்தாங்கள் இந்த பல திருவங்கேரி என்கிற ஒரு கிறிஸ்தவ கிராமம், அங்கே சபை அசன விழா என்று சொல்லுகிறார்கள். அதிலையும் சிறப்பு செய்தி 2 நாட்கள் கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த மக்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்திருந்து போதகர் எண்ணத்தில் தனிப்பட்ட முறையில் பகிர்ந்து கொண்டார். அதற்கு அப்புறம் நேற்று இருந்தே பாளையங்கோட்டையில ஸ்திரீகளாக கூடி செய்த ஒரு பெண்கள் ஜப கூடுகையில, சாந்தி நகரில் நடந்த கூடுகையில கர்த்தருடைய வார்த்தையை பயனுள்ள உதவி செய்தார். அங்கு தொடர்ந்து ஊழியங்கள், பல்வேறு இடங்கள், இயற்கை சூழ்நிலைகள், தண்ணீர், ஆகாரம் எல்லாம் மாறுபட்டது. கடுமையான குளிர்ச்சியான இடம், அதுக்கு ஒரு கடுமையான வெயில் இடம், இப்படி மாறி மாறி இருந்தாலும் சற்று பலவீனங்கள். காலையில் தான் வந்து சென்னையில் வந்து இறங்கினேன். கர்த்தர் நல்லவர், பலப்படுத்தினார், ஊழியங்களை நிறைவேற்றினார். ஜெபத்தில் தாங்கி உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு அதிகமான நேரத்துக்கு நான் செய்திக்காக நான் செலவிட முடியவில்லை. ஆனாலும் கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை மாத்திரம் எனக்கு தியானத்துக்காக தான் கொடுத்தார். அதை முழுமையாக தியானித்து முடிக்கவில்லை. ஆனால் அதில் ஆவியான பேசின ஒரு சில வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாய் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13 16 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13 16. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களினிடத்தில் சேர்வாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். கர்த்தர் இங்கே ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே சொன்ன காரியம். ஆபிரகாம் சற்று கலக்கத்தோடு இருக்கிறான். எனக்கு ஒரு வாரிசு இல்லையே, எலியேசர் தானே என் வீட்டை விசாரிக்கிறவனா இருக்கிறான் என்று சொல்லி அவன் கலக்கத்தோடு இருக்கும்போது ஆண்டவனுக்கு தரிசனமாகி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். உனக்கு ஒரு சந்ததியை தரு. வானத்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார், அளக்க கொடுமோ எண்ண கொடுமோ, ஜாதிகளை நான் உனக்கு தருவேன், பிள்ளைகளை தருவேன்.
ஆனால் அந்த பிள்ளைகளை 400 வருஷம் நான் ஒரு அந்நிய தேசத்திலே அவர்களை அரோசிப்பேன், அவர்களை உபத்திரப்படுத்துவேன். அதற்கு பிறகு அந்த உபத்திரவப்படுத்தினவர்களை நான் நியாயம் தீர்த்து அழிப்பேன். இது நடக்கும். ஆனால் நீயோ உன் காலத்தில் முதிர் வயதிலே சமாதானத்தின் நித்திரையை நீ பெறுவாய். இந்த 400 வருஷம் கழித்து உன்னுடைய சந்ததியை நான் வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்கு அழைத்து செல்வேன். இதுதான் அந்த காரியம். இது நமக்கு நன்றாக பரிச்சயமான ஒரு பகுதி. இதுல தேவனுடைய செயல்களை பார்க்க வேண்டும். நம்ம இப்பொழுதுமே ஆண்டவிடத்துல நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் அவருக்கு தெரிந்து கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில சில தீமைகளையும் அவர் தீர்மானிக்கத்தான் செய்திருக்கிறார். நல்லதும் உண்டு, தீமையும் உண்டு. ஏன் ஆபிரகாம் பிள்ளை இல்லைன்னு தான் கேட்கிறார். அப்போ உனக்கு பிள்ளைகளை தருவேன்னு சொல்லிட்டார். இன்னும் பிள்ளை பெறல. 100வது வயசுல தான் அவன் பிள்ளையை பெறுகிறான். ஆனால் அந்த சந்ததியை ஆசீர்வதிக்கப்படும் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனா அந்த சந்ததியை நான் அரோசிப்பேன், தண்டிப்பேன், காலங்களை வேறு சொல்லுகிறார். இப்போ கோர்ட்ல ஒரு குற்றவாளி குற்றம் செய்தான் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் 14 ஆண்டு ஆயுள் தண்டனை, அல்லது சாகும் வரை ஆயுள் தண்டனை, அல்லது 7 வருஷ கடுங்காவல் தண்டனை என்று காலங்கள் குறிப்பிடப்படும். அதுவே 7 வருஷம் 14 வருஷம் அவ்வளவுதான். ஆனா ஒரு 400 வருஷம், இதுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை நியாயம். ஆனால் ஒரு பிள்ளை பிறக்கவே இல்லை, அவங்க தவறு செய்வார்களா செய்வா மாட்டார்களா அது ரெண்டாவது. ஆனால் அவர்களை நான் அடிமைப்படுத்துவேன், சிறுமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. அப்ப தேவனிடத்திலே நியாயம் இல்லையா, அநியாயம் இருக்கிறதா? இல்லை. தேவன் எது செய்தாலும் அது கரெக்டா தான் செய்வார். ஏன்னா வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். அப்போ ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஒண்ணு மாம்சத்தில் பிறந்த ஆகாரிடத்தில் பிறந்த இஸ்மவேல். அவனை கர்த்தர் தன்னுடைய ஜனமாகவோ சந்ததியாகவோ தெரிந்து கொள்ளவில்லை. ஆகாரையும், அந்த அடிமை பெண் ஆகாரையும் அந்த பிள்ளை அனுப்பிவிட கர்த்தர் சொன்னார். அப்ப அவர்களுக்கு கர்த்தரிடத்துல பங்கு இல்லை. ஆனா ஈசாக்கு, அவன் தான் வாக்கு தத்தத்தின் பிள்ளை. 100 வயசுலதான் பெறுகிறான். அந்த பிள்ளை தான் வாக்கு தத்தத்தின் பிள்ளை. அப்போ கர்த்தருடைய வாக்கு தத்தம் எப்போ நிறைவேறும் என்றால், நம்மால் கூடாது, முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது தான். ஒருவேளை மாம்ச பலத்தோடு இருக்கும்போது பெற்றிருந்தால் அது மாம்சத்தின் பிள்ளையா தான் இருக்கு. இப்போ கற்பம் செலுத்து போயிட்டு கணவன் மனைவி இருவருக்குமே முதிர் வயது, அதுல நம்புகிறான், விசுவாசிக்கிறான், கர்த்தர் பிள்ளையே கொடுக்கிறார். இப்ப கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் ஒரு புறம் இருந்தாலும் நம்புவதற்கு ஏதுமில்லாத காரியங்களை நீங்கள் நம்ப வேண்டும். புத்தி கிட்டாத காரியங்களையும் கிரகிக்க கூடாத காரியங்களையும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதை நாம் இன்றைக்கு இந்த பகுதியில நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. அவர் 400 வருஷம் சரி, இப்ப பிள்ளை பிறந்தாச்சு, பிள்ளைகள் வந்தது, அப்படியே வந்துட்டாங்க. ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. யோசேப்பு காலத்துல இந்த சந்ததி அங்க போறாங்க. அந்த சந்ததி எகிப்துல போகிறாங்க, பலுகி பெறுகிறார்கள். 400 வருஷம் யோசேப்புக்கு பிறகு யோசேப்பை அறியாத ஒரு ராஜா தோன்றுகிறான். இந்த ஜனங்கள் தேசம் எங்கும் பரவி கிடக்கிறதை கண்டு தங்களுடைய ஆட்சிக்கு குடியுரிமைக்கும் வில்லங்கம் வந்து விடுமோ என்று பயந்து அவர்களை அழிக்க திட்டமிடுகிறார். கடுமையா வேலை வாங்க. எபிரேயர்கள் திடகாத்திரமானவர்கள், நல்ல அறிவாளிகள், நல்ல வேலை செய்வாங்க. அவர்களை வைத்து செங்கற் சுடுவதும், பிரமிடுகளை கட்டுவதும், அணைகளை கட்டுவதும், கட்டடங்களை கட்டுவதும், இப்படி கடினமான ஒரு வேலைகளை வாங்குகிறான். 400 வருஷம் யோசிச்சு பாருங்க. எதில ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான், யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். யாக்கோவுடைய பிள்ளைகள் எல்லாருமே
பிற்காலத்துல கானானை சுதந்தரித்தார்கள். அதில் யோசேப்பு அபரிதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்நிய தேசத்துக்கு அதிபதியாகிறான். ஆனா அந்த யோசேப்பு காலத்துல தான் ஜனங்கள் எகிப்துக்கு போகிறார்கள், சுகமாய் வாழ்ந்தார்கள். அதுக்கு பிறகு அடிமைகளாக மாறிவிட்டார். அப்ப இது என்ன நியாயம்? இந்த சந்ததி என்ன தவறு செய்து? இதே ஆண்டவர் முதல்ல குறிக்கிற, அப்ப ஆண்டவர் தான் முதல்ல தெரியுதுல்ல, அப்ப முதல்ல தடுத்திருக்க வேண்டாம். நம்முடைய கேள்வி அதான். ஐயா, நமக்கு தெரியாது, நம்ம புத்திக்கு ஒன்றும் புரியாது. நமக்கு ஏதோ ஒரு பொல்லாப்பு நேரிடுறது, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. ஒரு நிலத்தை வாங்கின பிறகு அந்த நிலத்துல நமக்கு பிரச்சனை வருகிறது, அல்ல ஒரு திருமணம் நடக்குது, அதுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. இப்படி பல பிரச்சனைகள் வருது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தானே, அப்ப அவருக்கு தான் தெரியுமே, ஏன் அதை வராம தடுத்திருக்க கூடாது என்று ஒரு கேள்வி நமக்கு உண்டு. ஆனால் கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்குமாக கர்த்தர் சில நேரங்களில் நமக்கு சில உபத்திரவங்களை நியமிக்கிறார். ஆனால் உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாது இருக்கிறார். லேசான உபத்திரம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிட லேசான, அவர் லேசான உபத்திரங்கிறார். ஏன்னா நம்ம படுற பாடு நான் கொஞ்சம் நெஞ்ச பாடா, ஆனா அவருடைய பார்வைக்கு அது லேசான உபத்திரம். ஆனா நாம் உபத்திரப்படும்போது தப்புவிக்க வழிகளை ஏற்படுத்துகிறார். ஆனா எதற்காக உபத்திரத்தை ஏற்படுத்துகிறார்? நம்மை உபத்திரப்படுத்துகிறவர்களை நிர்மலமாக்குவதற்கு. நீ நீதிமானா இருப்பாயானால் துன்மார்க்கன் உனக்கு விரோதமாய் எழும்புவான், அவனை பலக்க வைப்பார், கடைசியில் அவன் உன்னிடத்துல மோத வைப்பார். மோதன பிறகு ஒரு முகாந்திரத்தை காண்பார். நீ நீதிமான் மீது கை வைத்தாயா என்று சொல்லி துன்மார்க்கனை அழிப்பார். ஒரு முகாந்திரம் இல்லாமல் துன்மார்க்கனை கர்த்தர் அழிக்க மாட்டாராம். அதனால தான் துன்மார்க்கர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புவார்கள், பேசுவார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, பிள்ளையே பெறல, ஆனா அதுக்கு ஒரு காலத்தை தீர்மானம். அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலையும், இப்ப ஸ்கூல்ல போனீங்கன்னா ஒரு டைம் டேபிள் இருக்கும், கால அட்டவணை. அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலும் சில கால அட்டவணைகளை கர்த்தர் நியமித்து இருக்கிறார். வாழ்ந்திருக்கவும் தெரியும், வீழ்ந்திருக்கவும் தெரியும். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. அப்படி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறாரு இல்லையா? அப்ப எல்லா காலங்களையும், ஒரு பூமிக்கு பருவ காலம் இருக்கிறது, கோடை காலம் இருக்கிறது. பூமி அதுக்காக கோடை காலம் வேண்டாம் என்று சொல்லப்படுமோ? இன்னைக்கு கோடை உஷ்ணம் நமக்கு கொடுமையா இருக்கிறது, அது வேண்டாம் என்று எப்படி சொல்ல முடியும்? கோடை காலம் வந்தால்தான் பூமி பக்குவப்படும். கோடை காலம் வந்தால்தான் அந்த பூமி பலனை கொடுக்கும். கோடை இருந்தால்தான் நல்ல மழையும் இருக்கும். ஒரே மழையா பெஞ்சா என்ன அர்த்தம்? ஒரே பனியா பெஞ்சா, பனி பிரதேசங்களை பாருங்க, 365 நாளும் பனி. அது என்ன வாழ்க்கை? அப்போ இன்பமும் துன்பமும் கசப்பும் இனிப்பும் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாகத்தான் அது கொடுக்கிறார். அதன் மத்தியில கர்த்தருடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக மாட்டார். இப்ப நம்ம விழுந்திருக்கும் போது கர்த்தர் தூக்கி எடுப்பார், உயர்ந்திருக்கும் போது விழாதபடி பாதுகாப்பார். இதுதான் கர்த்தருடைய செயல். இப்ப எனக்கு அருமையான தெய்வச்சானமே, இன்றைக்கு நீ சில உபத்திரங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீ வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவருடைய வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தில் இருக்கிறாய். ஆகவே நீ வாக்குத்தத்தத்தின் பிள்ளை என்று அழைக்கப்படுகிறாய். அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு சில உபத்திரங்கள் இருக்கிறது. பிரசங்கிக்கிற எனக்கும் இருக்கிறது, கேட்கிற உங்களுக்கும் இருக்கிறது. அதுக்காக கர்த்தர் அநீதி உள்ளவர் என்று சொல்லக்கூடுமோ? அவரை குற்றஞ்சாட்ட முடியுமோ? இன்னைக்கு அதில் தான் நாம் தவறி விடுகிறோம். ஓ, கர்த்தர் எனக்கு தீமை செய்து விட்டார். ஆனால் யோபு ஒருத்தன் சொல்லுகிறான், நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ? அவருடைய அந்த உதடுகளினால் நான் பாவம் செய்ய மாட்டேன், கர்த்தரை தூஷிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் சாட்சி பகர்கிறான். இன்னைக்கு உன்னோட வாழ்க்கை தீமையான அனுபவங்கள் இருக்கிறது, வேதனையான அனுபவங்கள் இருக்கிறது. என்றைக்குத்தான் விடிவு காலம் வருமோ, என்றைக்குதான் இந்த பிரச்சனை முடியுமோ என்ற ஒரு ஏக்கம் கலக்கம் இருக்கும். கர்த்தர் தீர்மானித்த காலம் வரைக்கும் அது நடந்துதான் தீரும். இந்த ஜனங்கள், இந்த பிள்ளைங்க பிறக்கவே இல்லை, வாக்கு தத்துவத்தின்படிதான் பிறக்க போகிறார்கள்.
தவறே செய்யாதபடி பொருளை எகிப்தில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அது நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு இந்த தண்டனை 400 வருஷத்துக்கு முன்னாலேயே தீர்மானித்தாரே. ஏன்னா அவர் எல்லாத்தையும் உலக தோற்றத்திற்கு முன்னமே தீர்மானிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சில கசப்பான அனுபவங்கள் இருக்கலாம், வேதனையான அனுபவங்கள் இருக்கலாம். அதன் மத்தியில் தான் ஜெபிக்கிறாய், துதிக்கிறாய், கர்த்தரை தேடுகிறாய். ஆனாலும் ஒரு வேதனை துக்கம் உன்னை சூழ்ந்திருக்கும். நான் இன்றைக்கு நம்புங்க, இது கர்த்தரே எனக்கு அனுபவிச்சார். சிலர் அவர்களுடைய வாழ்க்கையில 2 எஜமானுக்கு இடம் கொடுப்பாங்க. நல்லது செய்தா கர்த்தர், தீமை செய்தா சாத்தான். இது எப்படி சாத்தியமாகும்? ஒன் cannot serve 2 masters. 2 எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியுமா? 2 படகுல பிரயாணம் பண்ண முடியுமா? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்று சொல்லுவார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நல்லதோ கர்த்தாவே ஸ்தோத்திரம், தீமையானதா கர்த்தாவே எனக்கு கிருபை தான். அதுக்கு தான் கிருபை வேணும். சோதனை காலத்துல தான் கிருபை வேணும். அதுதான் கிருபை வெளிப்படும். நாம் நிற்பதும் நிர்மலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. அப்ப இன்னைக்கு நீங்க சில பாடு உபத்திரங்கள் இருக்கிறீங்க, முகாந்திரம் இல்லாமல் எகிப்தியர்களால் நொறுக்கப்படுகிறீர்கள். ஆண்டவரே உடைய கிருபை என்ன தாங்கன்னு கேளுங்க. அதுல இருந்து வெளியே துள்ளி வந்துடணும், குதிச்சு வந்துடணும்னு நினைக்காதீங்க. ஆனா அப்படிதான் விரும்புவோம், அதுக்காக தான் ஜெபிப்போம், உபவாசிப்போம். ஆனாலும் அவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் தான் வேதம் சொல்லுங்க. ஐயோ அவங்களுக்கு 400 வருஷம் ஆச்சே, அப்ப என் ஆயுசுல வருஷம் முழுக்க இப்படிதான் இருக்கணுமா நினைக்காது. இன்றைக்கு நமக்கு ஆயுசு வருஷம் 70-80 வயசு தான். அதற்குள்ளாகவே இக்கட்டுகள் உபத்திரம் எல்லாத்தையும் கத்த நீக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனா நாம என்ன செய்யணும்? நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம், தீமையான அனுபவங்களுக்கு கூட நாம் கத்தருக்கு நன்றி செலுத்த பழகி கொள்ள வேண்டும். அதை சகிக்க, அதை ஜெயிக்க கர்த்தருடைய கிருபையை அதிகமாய் கேட்டுக்கொள்ள வேண்டும். பவுலுக்கு பலவீனம், அதை நீங்குவதற்கு பல பாடுபடுறார். அவரும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை தான். அந்நியர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களும் சுவிசேஷம் சொல்லணும். அப்ப எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணணும், கண்ட இடத்துல சாப்பிடணும், படுக்கணும், உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனா அவனை தான் அப்படிதான் தேர்ந்தெடுத்தார். வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவன் ஒரு பட்டணத்துக்கு போகும்போது கேட்கிறான், நீ போ, தைரியமா போ, நீ வாய் திறந்து பேசு, அங்கு உனக்கு தீங்கு நேரிடாதபடி நான் உனக்கு காப்பேன். அப்போ அங்க பொல்லாதவர்கள் தீங்கு நினைக்கிறாங்க, அது நேரிடாதபடி காக்கிறேங்கிறார். ஆனா இவனுக்கு ஒரு தீங்கு இருந்தது, சரீரத்துல ஏதோ ஒரு குறை. அதுக்காக உபவாசிக்கிறான், ஜெபிக்கிறான், போராடுறான், என்னெல்லாம் மண்டடி பார்க்கறான். நான் கர்த்தர் சொல்லிட்டா உன் பலவீனத்துக்கு எனக்கு திரும்ப போகுது, நீ கேட்காத, தட்ஸ் ஆல். உனக்கு நான் அற்புதம் செய்வேன். நீ காலில் ஏதோ பிரச்சனை சொல்றாங்க, உன் கால்லாம் சீராயிரும், அதனால நீ துள்ளி குதிப்ப, உனக்கு வாழ வயதை திரும்ப தருவேன். அப்படிலாம் இல்லை. உனக்கு இருக்கிற பலவீனம் அப்படிதான் இருக்கும். ஆனா என் பலன் பூரணமாய் விளங்கும். பூரண ஆயுசா இருந்தான். அவன் சாதாரண மனுஷர்கள் போல ஜீவனை கொடுக்கல. 70-80 வயதுல அவன் ரத்த சாட்சியாகத்தான் மரித்தான் என்று சரித்திரத்துல இடம்பெற்றிருக்கிறது. எனக்கு அருமையான தேவச்சர், இன்னைக்கு நாம் இதுல இருந்து இந்த கான்டெக்ட்ல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நான் உபத்திரங்களுக்காக முறுமுறுக்கக்கூடாது. அது கர்த்தர் தீர்மானித்தது. கர்த்தாவே, அந்த பாடு உபத்திரங்கள் வெளிவர எனக்கு கிருபைதாரு கர்த்தாவே என்றுதான் கேட்டார். அப்படி கேட்டால் கர்த்தர் கிருபையினால் தாங்குவார். அவர் நினைச்சா நினைவே அழிப்பேன்னு சொல்லுவாரு. ஆனா இவர்கள் உருக்கமாய் வேண்டிக் கொண்ட போது உடனே அவர் ரட்சிப்பை கட்டளையிட்டார். காலங்களை மாற்றம் அவரால் கூடும். காலங்களை அவரால் மாற்றக்கூடும். ஒருத்தர் 15 வருஷம் ஒருத்தருக்கு இன்னைக்கு செத்து போவான்னு சொல்றாரு. அதே தீர்க்கதரிசி அந்த அரண்மனையை விட்டு வெளியே வர்றதுக்கு திருப்பி போய் அனுப்புறாரு. அதுக்காக தேவன் நோக்கி கதறிட்டான், உனக்கு 15 வருஷத்தை கூட்டி தரீங்க. அப்போ காலங்களை தீர்மானிக்க முடியும், அதை மாற்றவும் முடியும். ஆனா இங்க நமக்கு 400 வருஷம் தீர்மானித்து அதை வெளிப்படுத்தி விட்டார், உறுதிப்படுத்தி விட்டார். பாருங்க, முகாந்திரம் இல்லாமல் அந்த ஜனங்கள் ஒரு சந்ததி, 4வது தலைமுறை, ஒரு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அதுக்கு பிறகுள்ள 4வது பிறகுள்ள தலைமுறை, 5ஆம் தலைமுறை, அங்க பயங்கர பாடு.
அந்த 400 வருஷம் 4 தலைமுறைகளாம். 4 தலைமுறைகள் அந்த எய்த்துல கடும் பாடுபட்டாரு. ஆனா அந்த பார்வனுக்கு ஆச்சரியம், இவ்வளவு உபத்திரப்படுத்துறோம், இவ்வளவு ஒடுக்குறோம், ஆனா பழுகி பெருக்கினார்களாம். கொஞ்சம் கூட இவங்க அழிஞ்சு போகல, ஒருத்தரும் சாகல. கடுமையான வேலைகள், ஆனா ஒருத்தரும் சாகல, ஒருத்தரும் எல்லாம் உயிரோட இருக்கிறான், பிழைச்சிருக்கிறான். டெய்லி இந்த கடினமான வேலையை செய்யறதுக்கு அவ்வளவு பலன் அவங்களுக்குள்ள இருக்கு. ஓ எனக்கு அருமையான தேவச்சாரு. அப்போ கர்த்தர் தீமையானதை அனுபவித்தாலும் அவர் பலன் கொடுத்து நம்மை தாங்குகிறார். ஏற்ற காலத்துல நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கு. அப்போ இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில தேவன் தான் சில காரியங்களை தீர்மானிக்கிறார். ஜோசியக்காரன் சொல்றான் 7.5 நாட்டு சனிமா, 7.5 நாட்டு சனி. அவன் என்னத்தவன் சொல்லிட்டு போகட்டும், அந்த காலங்களை விதிகளையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்ப இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கா தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதுல முறுமுறுக்காதுங்க, அந்த காலத்தோட தாண்டிலாம் நினைக்காதீங்க. கிருபையை மாத்திரம் கேளுங்க, நிச்சயமாய் கர்த்தர் மகிமையை காண செய்வார். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் என்னன்னாங்க 400 வருஷம். இப்போ கர்த்தர் நினைவு கூறுகிறார், அதுக்கப்புறம் தான் நினைவு கூர்ந்தார். 400 வருஷம் கவனம் இருந்தார் பாருங்க. இந்த உபத்திரத்துல அழுகுறாங்க, குக்கர் எடுக்கிறாங்க, கர்த்தர் கண்டுகொள்ளவே இல்லை. அதனால தான் நம்ம சில உபத்திரங்கள் மத்தியில கூப்பிட்டு 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 பார்க்கிறோம், பதிலே வராது. நிறைய பேருக்கு பிராக்டிக்கலா அந்த அனுபவம் இருக்கும், பதிலே வராது. நாம நினைச்சா கர்த்தர் நம்மளை வெறுத்துட்டாரோ, ஆகாதவனு தள்ளி விட்டாரோ. ஆனா பாருங்க, கர்த்தர் பேசாம இருந்தாரோ. 400 வருஷம் ஆன உடனே அப்பதான் உங்க சத்தம் கேட்குதான். ஆனா இவன் 400 வருஷமா கத்திட்டு இருக்கான், ஆண்டவரே எங்களை விடுவின் காப்பாத்து தப்புயும். ஆனா 400 வருஷம் முடிஞ்ச பிறகு கர்த்தருக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு. உடனே மோசையை எழுப்புகிறார், ஒரு தேவதாசனை எழுப்புகிறார். எழுப்பி அவன் என்ன செய்யறார், வல்லமையின் கோலை கொடுத்து அவனை அனுப்புகிறார். இந்த மோசே எப்படி யோசேப்பு எகிப்துல போய் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தானோ, அதுபோல இந்த மோசே எகிப்தில தான் வளர்ந்தான், எகிப்தை பற்றி தெரியும். இப்போ 400 வருஷம் கேப்ல, ஏன்னா இவன் சீக்கிரம் போயிருந்தானா இவனை கொன்னு இருப்பாங்க. அவன் மோசையை அறிந்தவர்கள்லாம் மாண்டு போனார்கள். அதுக்கப்புறம் தான் 40 வருஷம் கழிச்சு கர்த்தர் மோசையை அனுப்புகிறார். அனுப்பி இப்ப என்ன நடந்தது, என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்திருப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். இந்த சம்பவங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எப்படி நிறைவேறுது. 400 வருஷம் ஆச்சு, இப்பதான் அவனுடைய கூக்குரல் சத்தத்தை கேட்கிறாரு. கேட்டு உடனே மோசையை அனுப்புகிறார். இந்த ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு பல அற்புதங்கள் எல்லாம் செய்தார். அதெல்லாம் விவரித்து சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். எகிப்துல செய்தார், பல அற்புதங்களை செய்தார். கடைசியில தலைப்புள்ள சங்கார் நியாயம் இருக்கிறார். 400 வருஷம் இவங்களை பாடுபடுத்தினா பாத்தீங்களா, தலைப்பிள்ளையெல்லாம் அழிச்சார், வாரிசு அழிச்சிட்டார், எலும்ப விடாம அழிச்சிட்டார். இப்ப மீதி கொஞ்சம் பேர் தான் இருக்கிறான். இவங்களை போக விட்டான், பார்வன் போக விட்டுட்டான். ஆனா அதுல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, இந்த ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல 15ஆம் அதிகாரத்துல வார்த்தை, பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். எவ்வளவு தீர்க்கதரிசனம் சொன்னார். அவங்க சாப்பாடு தான் போட்டான். ஆனா இப்போ இவர்கள் ஆஸ்திகளோடு புறப்பட்டு வருகிறார்கள். எடுத்துக்கொள்ளுங்கள், யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 35 36 இந்த வசனங்களை வாசிக்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 35 36. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க செய்தபடியினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். பாத்தீங்களா, கர்த்தருடைய வார்த்தை. கொடுத்தார்கள், கொள்ளையாடி. இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கடினமா உழைச்சாங்க. ஆனா இப்ப இந்த சந்ததி பாருங்க, பொண்ணு வெள்ளி வஸ்திரம் எல்லாம் ராஜா இடத்துல தான் இருக்கும்.
ஏத்த இடத்துல தான் இருக்கு. அத்தனையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. உழைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, நூற்பதும் இல்ல. காற்றையும் பார்க்க மாட்டோம், மேகத்தையும் இங்க பார்க்க மாட்டோம். ஆனா பள்ளத்தாக்க நிரப்ப வல்லவராய். இதுதான் கர்த்தர். ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் நீ ஒரு பெரிய பாடு போராட்டம் ஆண்டவர்கிட்ட கேளிக்கையோடு இருக்கலாம். நான் இன்னைக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே, இந்த பாடுகளில் நான் மூழ்கி போகாதபடி உடைய கிருபை இல்லவோ என்னை காத்தது. இனிமே நான் அழுது புலம்ப மாட்டேன் ஆண்டவரே. அவன் நீங்க தான் இதை தீர்மானிச்சிருக்கீங்க. இது உங்களுடைய அனாதை தீர்மானமா இருந்திருக்கிறது. எனக்கு அறியாததுனால தான் நான் போராடிட்டேன். இனிமே நான் போராட மாட்டேன் சொல்லும்போது கர்த்தர் விடுவிக்கிறார். விடுவிப்பது மட்டுமல்ல, இந்த 400 வருஷம் அந்த சந்ததி என்ன சம்பாதித்திருக்கணுமோ அத்தனையும் சேர்த்து கொடுத்தாரா? வட்டியும் முதலுமாய் சேர்த்து திரும்ப கொடுத்தார். பாருங்க, இந்த ஜனங்களுக்கு பொண்ணு வெள்ளி வஸ்திரம். இவங்க மாற்று வஸ்திரம் இல்லாமல் இருந்தவர்கள், அழுக்கு கதையுமாய் இருந்தவர்கள், வெயிலில புரண்டு கிடந்தவர்கள், சேரிலும் சகதியிலும் பணி செய்தவர்கள். ஆனா இப்போ திரளான பொருட்கள். அவ கர்த்தர் கொடுக்கும்போது கொள்ளையாய் தான் கொடுப்பார். பலகணிகளை திறந்துதான் கொடுப்பார். துன்மார்க்கன் யாருக்காக சம்பாதிக்கிறானா? நீதிமானுக்காக. நாம நினைக்கிறோம் துன்மார்க்கன் கொழுத்து போயிருக்கிறானே, கோடி கோடியா இருக்கிறானே, லட்சக்கணக்கில் இருக்கு, அவ்வளவு இருக்கு. நான் இன்னைக்கு ட்ரெயின்ல வரும்போது கூட ஒருத்தர் சொல்லிட்டு வந்தார். அப்போ அவர் சொல்றார், சில அரசியல் தலைவர்களை குறித்து வேதனையோடு சொன்னார். இவனுக்கெல்லாம் 1000 கோடி 2000 கோடி ஊரே வளைச்சு போட்டிருக்கிறாங்க என்று சொல்லி பழைய மந்திரிகள் இப்ப ஆளுகிறவங்க எல்லாரையும் சேர்த்து சொன்ன நியாயமா தான் இருந்து. ஆனா அவன் போகும்போது ஆறடி தானே, ஒரு வேஷ்டியோட தான் போக போறான். அவன் சேர்த்து வைக்கிறானே, அது சொத்து யாருக்கு? பழைய முதலமைச்சர் எம்ஜிஆர் சேர்த்து வச்சாரு. அந்த சொத்து யாருக்கு? யாரும் சுதந்திரிக்க முடியல, அனாமத்தா கிடக்கு. ஒரு காலத்துல அது ஜே ஜேன்னு இருந்த இடம் இன்னைக்கு கேலி கூட்டா போய் கிடக்கு, பராமரிப்பு இல்லாம கிடக்கு. இதான் மனிதனுடைய வாழ். பாருங்க, இவங்க 400 வருஷம் பட்ட பாடு. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் போய் சொல்லாரு. ஒரு- ஒருவேளை அங்க சிறையிருப்பின் அனுபவத்தை கொடுக்கிறாரு. ஆனா அந்த விடுவிக்கும் போது 400 வருஷத்துக்கான பலனையும் சேர்த்து கொடுக்கிறார். இந்த சிறையில் கைதிகள் எத்தனை வருஷம் வேலை பார்க்கணும் போகும்போது அப்போ சம்பளம் கொடுத்து அனுப்புவாங்க. சில ஆயிரங்கள் கிடைக்கும் அவன் செய்த வேலைக்கு. இப்ப பாருங்க, இவங்க 400 வருஷம் அங்க அடிமையா கிடந்தாங்க. எய்த்தர்கள் ஒன்றும் செய்யல. ஆனா கர்த்தர் கிரியை செய்து அத்தனையும் எட்டிப்பாய் கர்த்தர் கொடுக்க செய்தார். திரளான ஆசிரியர். கர்த்தருடைய வார்த்தை பொய்த்து போகாது. இன்னைக்கு நல்லா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உனக்கு எதை குறித்தாரோ, பாடுகள் இருக்கலாம், ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறும். கொள்ளை பொருட்களோடு மிகுதியான பொருட்களோடு அவர்கள் கடந்தார். அடுத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை இவர் நியாயம் தீர்த்தார். யார்? கர்த்தர் நியாயம் தீர்த்தார். இந்த ஜனங்கள் யுத்தம் பண்ணல, வில் அம்பு ஆயுதங்களை கொண்டு யுத்தம் பண்ணல. கர்த்தர் தான் என்ன செய்தாராம்? பழி தீர்த்தார். இவர் என்ன செய்தாரு? போக்கற்றார். உங்களை போக விட்டாரு. வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு பார்வோன் இருதயத்தை 3 நாள் கழிச்சு கடினப்படுத்தி பின்தொடர வைக்கிறார். பலசாலிகள் அத்தனை பேரும். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். மோசே கரங்களை உயர்த்துகிறான், கோரை உயர்த்துகிறான், கடல் பிளந்தது, உலர்ந்த திரையை கடந்தார்கள். பார்வோன் சேனை பின்னால் சென்றது, கடல் மூழ்கி விட்டது. ஒரே நேரத்துல அத்தனை பேரையும் அது பாருங்க, நல்லா பாருங்க. அத்தனை பேரும் பறக்கிறது போர் வீரர்கள். இவங்க தான் யாரு? இந்த எபிரேயர்களை அடிச்சு உதைச்சு வேலை வாங்கினவங்க. சாட்டையால சவுக்கால அடிச்சு கடினமா வேலை வாங்க அத்தனை பேரையும் கர்த்தர் பழி தீர்த்தார். நம்ம தேவன் ரொம்ப இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், சாந்த குணமுள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் பாராட்டுகிற பராக்கிரம் செய்கிற காரியம் இருக்க கொடுமையானது. இப்போ நான் அந்த கடந்து போன ஊர்ல இருந்து அந்த சாட்சியில் சொல்லுறேன். அப்ப அந்த பாஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், எனக்கு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். நான் ஒரு ரட்சிப்பை பெற்று நல்ல ஆவிக்குரிய சபையில நல்ல பயிற்சிகள் எல்லாம் இருந்தது. ஆனா எனக்கு தரிசனத்தை கொடுத்த பிறகு இந்த ஊரை தான் காண்பித்தார். நான் கன்னியாகுமரி மாவட்டத்துல வேற ஊரை சார்ந்தவர். ஆனா ஆண்டவர் இந்த பெயின் குழி என்று சொல்லி இந்த ஊரை சொல்லி இந்த ஊருக்கு போகிறார். அது பயங்கரமான விக்கிரக ஊரம். ஒருத்தர் கூட அந்நிய மார்க்கத்தில் உள்ள நுழைய முடியாது. ஆனால் இவர் பக்கத்து ஊர்ல ஒரு வீட்டை வாடகை எடுத்துட்டு இந்த ஊருக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். கர்த்தர் இவருக்கு கிருபை வரங்களை கொடுத்ததுனால கட்டுண்ட மக்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. சில
அற்புதங்களை அதிசயங்கள் செய்திருக்கிறார். அதனால ஒரு பெயர் வெளியே தெரிய ஆரம்பித்தது. ஒரு சில மக்கள், ஒரு 20 பேர் 30 பேர் கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள். அவர்களுக்காக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த இடத்துல ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் இவனை இப்படியே விடக்கூடாது, நம்ம ஊருக்குள்ள இவர் இப்படி ஜெபிச்சு இதெல்லாம் நடத்துனதுனால அந்த ஊர்ல 10 நாள் திருவிழா நடக்குமா, பேய்க்கு திருவிழா நடத்துவாங்க, பெரிய ஆலமரம் இருக்குமா. ஒரு காத்துல ஆலமரம் சரிஞ்சு அம்மையில விழுந்துட்டான். அப்படி விழுந்துட்டான், அது பெரிய அதிர்ச்சியா. அங்க இருந்த பேய் இன்னொரு ஊழியக்காரருக்கு போய் சொல்லியிருக்கு, இன்னொரு பேய்கிட்ட போய் சொல்லியிருக்கு, இனிமே நான் அந்த ஊர்ல இருக்க மாட்டேன்னு ஒரு பூசாரிகிட்ட போய் சொல்லி பாருங்க. எனக்கு ஆச்சரியம் வந்து கேட்கும்போது அந்த பூசாரி இந்த ஊர்ல சொல்லுங்க, எப்பா இங்க எவன கிறிஸ்தவன் வந்து ஜெபம் பண்றான், ஆனால் இந்த பேய் ஓடி வந்துச்சு, எனக்கு தகவல் வந்துச்சு, இங்க பாருங்க. அப்பதான் அந்த ஊர் ஜனங்க தெரியும், ஆஹா நம்ம குலதெய்வம் நம்மளது ஊரை விட்டு போயிட்டே. இதுக்கு காரணம் என்ன பார்த்துட்டாங்க. இவர் ஜெபிக்கிறதும் ஆவியோடு ஜெபிக்கிறதும் அற்புதம் நடக்கிறதும், இந்து மக்களே மீன் பிடிக்கிற சமுதாய மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்களே, இவங்கள ரெண்டுல ஒண்ணு பண்ணிரு. அந்த ஊர்ல ஆர்சி கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் உண்டு, அவர்கள் ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. ஆர்சி ஒண்ணு தானே, மேரியும் ஒண்ணுதான், மாதாவும் ஒண்ணு தானே, மாரியும் ஒண்ணு தானே, அப்படிதானே இருக்கிறாங்க. ஆனா இவர் ஆவியோடு கர்த்தரோடு ஜெபித்ததுனால இந்த ஊராருக்கு ஆக்ரோஷம் வந்து ஒரு 200 300 பேரு திரண்டு வந்து முகாந்திரம் இல்லாமல் ஒரு தகாத வார்த்தைகள் சொல்லி ஒரு காலர் பிடித்து தூக்கி அடித்து உதைத்து அந்த விசுவாசிகள் எல்லாரும் அடித்து நொறுக்கி ஆலயத்துல இருந்த எல்லாரும் கிழிச்செறி நாசம் பண்ணிட்டான். ஒரு பொறுமையோடு இருந்தாராம், ஒரு வார்த்தை சொல்லல, அடி வேதனை எல்லாம் பயங்கரம். இந்த விசுவாசிகளும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பேசாம இருந்தார், ஒருத்தர் கூட பதில் சொல்லல. அவர் சொல்றாரு, எங்கிட்ட சில மீனவர்கள் உண்டு பயங்கரமானவங்க, அவர்கள் கூட அமைதியாக இருந்தார். நடந்தது தெரியுமா, 3 மாசத்துல இந்த அடிக்க வந்த கூட்டத்துல 16 பேர் அகால மரணம். போவான் செத்துருவான். இப்ப 70 வயசு 80 வயசு செத்தா ஒண்ணும் தெரியாது, அகால மரணங்கள். அந்த ஊரே ஆடி போயிடுச்சு. இப்போ ரோட்ல போனா எல்லாம் கைது கும்பிடுறான். சொன்னாரு, அந்த மார்க்கத்தை தவிர இந்துக்களை தவிர யாரும் நுழைய முடியாத இடத்துல கடைகள் கூட யாரும் வைக்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல எல்லாரும் பயந்து ஊரை விட்டே காலி பண்ணாங்க. சில நேரம் திருவிழா நடத்துவான், 10 நாள் நடத்தணும், இவன் 3 நாள் கூட நடத்த முடியல. காரணம் நம்முடைய தேவன் பெரியவன். இன்னைக்கு விட்ட 300 500 பேர் ஆத்துமாக்கள் இங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு இவரை கண்டா பயப்படுறாங்க, இவ்விடத்துல இருந்து ஜெபிக்க வராங்க, பிசாசு பிடிச்சா நேரம் அங்க போன்னு சொல்றாங்க. இதான் கர்த்தர் அழைத்தவர் உண்மை வாக்குதல். ஆனா இவரோட பட்ட பாடுகள், அவமானங்கள், அடி உதைகள். ஆனா காலம் வந்தது. இன்னைக்கு 24வது ஆண்டு ஊழியம், இந்த ஆண்டு விழாவுக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருந்தேன். இதை கேட்ட சாட்சி கேட்கும்போது கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். நமக்கு அது வெளிப்படலைன்னா நம்ம அந்த அளவுக்கு ஆண்டவரை நெருங்கலன்னு அர்த்தம். பாடுகள்ல நம்ம புலம்புறோம், இவர்கள் கர்த்தரை நோக்கி பாரு, கர்த்தர் நியாயம் தீர்த்தார், பழி தீர்த்தார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நம்மளை முகாந்திரம் பகைத்து ஆவணப்படுத்தி ஏளனப்படுத்தினவர்களை கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். நியாய தீர்ப்பு நாள் என்பது வேற, கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். நீ பேசாம இரு. நீ அமைதலோடு கர்த்தரை ஸ்தோத்திரத்தை துதிச்சு கொண்டு கிருபையை மாத்திரம் கேளு. ஆனா என் கர்த்தர் வழி வாங்குற நாள் வந்து விட்டது. அவர்கள் தேடி நீ காணாதிருப்பாய், துஷ்டனி நீ உன் வழியில் வருவதில்லை. கர்த்தர் அவர்களை அதமாக்கி போடுவார். கர்த்தர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். ஓ, அப்ப எனக்கு அருமையான தேவச்சாரன், உனக்கு உன் எதிராளிகள், உனக்கு எதிராக செயல்பட்டவர்களை அவர் தேடி நீ காணாதிருப்பாய். அதே நேரத்துல இந்த சிறுமைப்பட்ட காலத்துல நீ எதையெல்லாம் இழந்தாயோ அத்தனையும் கொள்ளை பொருளாய் கர்த்தர் உனக்கு திரும்ப கிடைக்க செய்வார். அதே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை அப்படியே வைத்துக் கொள்ளலாம். அதுல இன்னும் சில பகுதி, நீ சமாதானத்தோட உன் பிதாக்கள் இடத்தில் சேர்வாய், இது ஆபிரகாமுக்கு கொடுத்தது. அதுபோல 4ஆம் தலைமுறை மீண்டும் எகிப்துக்கு வந்தது. எமோரியருக்கு இவர்களுக்கு யுத்தங்கள் நடந்தது. அவன் கர்த்தர் சொன்னது போலவே நடந்தது. அப்ப எனக்கு அருமையான தேவச்சானன்,
கர்த்தர் ஒரு வார்த்தைக்கு சொன்னார், அவர் தீர்மானித்து விட்டார். காலங்களையும் வேலைகளையும் தீர்மானிக்கிறார், நன்மையும் தீமை, இதான் ரெண்டு தான். காலங்களையும் வேலைகளையும் தீர்மானிக்கிறார், நன்மையும் தீமை தீர்மானிக்கிறார். அந்த காலத்துக்கு முன்னே வேலையை தப்புவிக்க வேண்டும் என்று போராடாதீர்கள், அதற்கு கிருபையை கேளுங்க. அதே நேரத்துல தீமையா இருந்தாலும் அதை எனக்கு நன்மையாய் மாற்றுவார். எதிராளியோட நீ யுத்தத்துக்கு போகாத, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருங்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பராக்கிரமம் செய்யும் நாட்கள் வந்துவிட்டது. அப்ப அதை எய்த்த பராக்கிரமர்கள், இவர்களை அடித்து உதைத்தவர்கள், கடினமாய் வேலை வாங்கினவர்கள் அத்தனை பேர் அழிந்து போறாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எகிப்தியர் இஸ்ரேல்கிட்ட மோதுறதே இல்லை. இடையில ஒரு ஜனாதிபதி இருக்கும் கொஞ்சம் மோதி பார்த்தாங்க, நாசர் இருக்கும்போது 10 நாள் அடிச்சு அடியில துண்டக்கான துணியக்கான போய் இன்னைக்கு எகிப்து இஸ்ரேலோட சமாதான நாடு, சண்டைக்கு போக மாட்டான். இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், ஒரு சிலர் தான் கிறிஸ்தவர்கள். ஆனாலும் எகிப்து இவர்களோட சண்டைக்கு போக மாட்டான். ஏன்னா அடிச்ச அடி அவனுக்கு தெரியும், ஆதியில அடிச்ச அடியும் தெரியும், சமீபத்தில் இஸ்ரேல் தேசம் உண்டான பிறகு அடிச்ச அடியும் தெரியும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய, அதை சோர்ந்து போகாதீங்க. நமக்கு நாம் வாக்கு தத்துவத்தின் பிள்ளை. உலக தோற்றத்திற்கு முன்னமே நமக்கு ரட்சிப்பையும் முன்வரிக்கிறார். எபேசியர் 1 அதிகாரம் 4 அது இருக்கு. உலக தோற்றத்திற்கு முன்னால், தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்னமே, எரேமியா 1:5 எரேமியாவுக்கு சொல்லுகிறார், உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை ஜாதிகளுக்கு ராஜா, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியை நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எல்லாத்தையும் முன்வரிக்கிறார். அவர் உனக்கு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், இதுவரைக்கும் நடந்த காரியங்கள், இப்பொழுது நீ கடந்து வருகிற அந்த உபத்திரவத்தின் பாதைகள் எல்லாமே தேவனால் தீர்மானிக்கப்பட்டது. நீ கர்த்தருடைய பிள்ளையாயிரு. அவர் துதி, ஸ்தோத்திரி, ஆராதனை செய். அவன் எப்படி இருக்கிறானே, இவன் எப்படி இருக்கிறானே, துன்மார்க்கம் கொழுத்து போயிருக்கிறானே, அவங்க அப்படி இருக்கிறாங்களே, உடனே நினைக்காது. நீ இருக்கிற நிலைமையில் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இரு. கர்த்தருடைய வேலை துரிதமாய் வரும். நீ சம்பாதிக்காதத, நாட்டாதத எல்லாத்தையும் சொல்லி, கானானை எப்படி கொடுத்த? கானானியர்கள் கடினமாய் உழைத்து பெரிய திராட்சை கொலையை 2 பேருக்கு கொடுக்கணும். அவ்வளவு செழிப்பு, அவ்வளவு வளமாக்கி வைத்திருந்தார்கள். இவர்கள் போய் நோகாம போய் எல்லாத்தையும் முடிந்தாங்க, எல்லாரும் சேர்த்துட்டான். அவங்க துரத்தி விட்டுட்டு எல்லாத்தையும் நினைச்சிட்டாங்க, தங்களுக்கு சொந்தமாக மாற்றிக்கொண்டார்கள். எனக்கு அருமையான தேவச்சனம், அந்த கர்த்தனை உன்னோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நீ அவரால் முன்குறிக்கப்பட்ட ஜனம். உன் சந்ததி சில உபத்திரங்களை நியமித்தது உண்மைதான், ஆனால் அது சாத்தான் நியமித்தான்னு சொல்லாதீங்க, என் ஊழ்வினை என்று சொல்லாது. கர்த்தரே அதை நியமித்தார். அதன் மத்தியில் நீ எப்படி இருக்கிறாய் என்றுதான் பார்க்கிறார். அதுல இருந்து வெளியே குதிக்கணும் பாக்குறாயா? இந்த உபத்திரத்தை நீங்கணும்னே ஓசமணி ஜெபித்து அழுது கொண்டு இருக்கிறாயா? கர்த்தா எனக்கு கிருபை, இது நீ தீர்மானித்த காலங்கள், அது ஜெயிக்க எனக்கு கிருபை தார். அதே நேரத்துல உன்னை உபத்திரப்படுத்துற இடத்துல கர்த்தர் முகாந்திரத்தை பார்த்து விட்டார், நீ நீதிமானாய் மாறிவிட்டார். அது உனக்காக நான் துன்மார்க்கரை இனி அழிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய், அவன் நிர்மூலம். இது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை நீக்க வல்லவராயிருக்கிறார். அப்ப எனக்கு அருமையான தேவச்சனமே, இப்போ கர்த்தர் சொன்னதை செய்ய வல்லவராய். ஆபிரகாம் சொல்றான், நீ சமாதானத்தோடு நித்திரைக்கு போவான். அவன் 99 வயசு 100 வயசு வரைக்கும் சமாதானம் இல்லை, புலம்புறான். ஆண்டவரே என் வீட்டு வேலைக்காரன் தானே இதா இருக்கிறான். அப்பதான் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அப்பவும் இவன் நகைக்கிறான். அவனுக்கு 100 வயசு, மனைவிக்கு 90 வயசு, 2 பேருக்கும் 10 வயசு தான் வித்தியாசம். அவளுக்கு கற்பம் செத்து போயிட்டு, இவனுக்கு மாம்சம் செத்து போயிட்டு நகைக்கிறான். என்னமா பிள்ளை பெருமோ, நியாயம் தானே. சில நேரங்களில் கற்றுக் கொடுக்குற வாக்குத்தத்தங்களை நம்முடைய புத்தியின்படி ஆராய்ச்சி செய்யக்கூடாது. அது எப்படி சாத்தியமாகும்? கேன்சர் 4th ஸ்டேஜ், அது எப்படி சாத்தியமாகும்? இப்படி நினைச்சாலே விளங்காம போயிடும். அப்படி நினைக்க கூடாது. தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. மார்க் 9:23 கர்த்தர் தான் சொன்னார், இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு ஒன்றும் கூடாது. விசுவாசி நம்புவதற்கு ஏதுமில்லாத காரியங்களை விசுவாசி. அப்போ 100 வயசு, அவளுக்கு 90 வயசு, இவனுக்கு பூர்ண சமாதானம். இப்போ
இவ இறந்து போயிடுறா. 23 1 வயசு சாரா. அவளும் இருந்திருக்கலாம். ஆனா அவன் சில காரியங்கள் முந்திரி கொட்ட மாதிரி செய்தா. தேவதூதன் வந்து ஆசீர்வதிக்கும் போது நகைத்தாள். பரியாசம். அதனாலதான் அவளுக்கு ஆயுசு 127. இப்போ அவ இறக்கும் போது இவனுக்கு வயசு என்ன? ஆபிரகாமுக்கு 137. 137. ஆனால் ஆதியாகமம் 25 7 ஆபிரகாம் மரிக்கும் பொழுது 175 வயசு. இது என்னங்க நியாயம்? 38 வருஷம் முதுமை மகனை நம்பி இருக்கிறான். அப்ப அந்த மகன் எவ்வளவு யோக்கியனா இருந்திருக்கிறான். மகனை விடுங்க, சொந்த ரத்தம். அந்த மருமகள் ரெபேக்கா. அதனால இந்த காரியம் கத்துறாது. நீங்க நம்ம அநேக கல்யாண வீட்டுல யார் நடக்கலாம், இந்த காரியம் கத்துறால் வராதது. அதனாலதான் கல்யாணம் கட்டோடனே மாமனார் மாமியாரும் வனவாசம் போட்டு இருக்கு. ஆனா இங்க பாருங்க, மனைவி செத்து விட்டால் இவனும் அந்த கவலையில் செத்துருக்கணும். அதானே இயல்பு. 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷம் தான் தாங்கும். ஏன்னா அது ரொம்ப கடினமான ஒரு காலகட்டம். ஆனா 137 வயதுல அவ இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் 38 வயசு வரைக்கும் கேளும் கல்த்தியான இருக்கான். அவன் நோய்வாய்ப்பட்டு ஆக்சிடென்ட், யுத்தம் அப்படிலாம் சாகல. பரிபூர்ணமா ஜீவித்து போனான் தான் இருக்கு. அந்த 38 வருஷம் அவனுக்கு சமாதானத்தை கொடுத்தது யாரு? மகனும் மருமகளும். மகனும் மருமகளும் எவ்வளவு தூரம் விசாரிச்சிருக்கிறாங்க. அவன்கிட்ட வேலை செய்தவங்க அவனுக்கு பணிவிடை செய்திருக்கிறாங்க. அத்தனை பேர் அவன்கிட்ட உண்மையா இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இவன் காலத்துக்கு நிறைய பேர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டாங்க ஆபிரகாமோடு சேர்ந்து. அவங்க எல்லாம் இவனை விட்டு போயிருக்க மாட்டாங்க. இவனோடு தான் இருந்திருப்பாங்க. மிகுந்த பரிவாரங்கள், சொந்த மகன், அவனுடைய ஆசீர்வாதம், எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொன்ன அந்த பூர்ண சமாதானத்தோட பூர்ண ஆயுச மறித்தானா, அவன் இனி ஒரு ஆயுசு காலம் முழுவதும் சமாதானம். இன்னைக்கு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் நான் வாழப்போகிற காலங்கள் எத்தனை ஆண்டுகள் தெரியாது. அந்த காலம் முழுவதும் கர்த்தர் சமாதானத்தின் அபிஷேகத்தை நமக்கு தருகிறார். பிள்ளைகளால் உண்டாகிற சமாதானத்தின் கர்த்தர் தருகிறார். இது இன்னைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே இன்னைக்கு ஆவியான பேசியிருக்கிறார். ஏன்னா இந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கோ குறிப்பிடக்கோ கொஞ்சம் கூட டைமே இல்லை. ஏன்னா 7 நாள் அங்க சக்கையா புடிஞ்சாங்க. நேற்று இரவு பிரயாணம். காலை வந்துட்டு இந்த உடனே ஆயத்தம் ஆயாச்சு. எனக்கு தெரிகிறது இது ஆவியானுடைய செயல். இது சுயத்துல எந்த வார்த்தையும் வரும். முழுக்க முழுக்க ஆவியானுடைய செயல். அவர் நிச்சயமா ஆவியான உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆவியான சத்தத்துக்கு செவி கொடுங்க. கர்த்தரே ஆவியானவர். அவர் எங்கே கடந்து வருகிறாரோ அங்கே விடுதலை. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்மை நடத்துகிறவர் உண்மை உள்ளவர். நம்மை காண்கிறவர் உண்மை உள்ளவர். ஜீவனுள்ள நாளலாம் அவருக்கு உண்மையா இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோம். தேவன் நோக்கி பார்ப்போம். ஹalleluya ஹalleluya. ஓ மக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya. எங்களை வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் வைத்திருக்கிறேன். நாங்கள் ஈசாக்கின் வம்சம். நாங்கள் வாழ்வது எகிப்து. எகிப்து எங்களை சிறுமைப்படுத்துகிறது, எங்களை அடிமைப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது. ஆனாலும் நாங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். எங்களை நொறுக்குகிறார்கள். அரசாங்கமும் எங்களை நொறுக்குகிறது. ஆனாலும் நீ நல்லவன். உடைய வேலை வந்துவிட்டது. இந்த கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிடுது. இப்போதோ உடைய வேலை வந்துவிட்டது ராஜா. நீ நியாயம் தீர்க்க போகிறேன். இனி இழந்து போன அத்தனை எங்களுக்கு கொள்ளையுடைமை கொடுக்க போகிறேன். எங்கள் வாழ்க்கையில் இனி ஒரு சமாதானத்தை நீ கட்டளையிடுகிறேன். அது போதும் கர்த்தாவே, அது போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
அப்படி சொல்லக்கூடுமா? ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும், நீர் மாத்திரம் எனக்கு போதும். ஹalleluya. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நீர் என் மீட்பர், நீர் என் ரட்சகர், நீர் என் கோட்டை. அரணுக்குள் நாங்கள் வந்து விட்டோம் அப்பா, அரணுக்குள் வந்து விட்டோம். ரெட்டிப்பான நன்மை கழுது துன்பத்தின் துயரத்தை கண்ட வருஷங்களுக்கு மாறா இனி வரும் காலங்களிலே சமாதானத்தின் சந்தோஷத்தை எங்களுக்கு வைக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட மக்களுக்காகவும் கேட்க போகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறார். அத்தனை பேரையும் நினைத்தார்களும் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கட்டும். இந்த விசுவாசத்தின் பலனாகிய ரட்சிப்பும் நன்மையும் மேன்மையும் உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொருவரும் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சகல துதிகன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வாரம்